வாங்க இன்னைக்கு கல்யாண முருங்கை இலைக்கீரையை பற்றி பார்ப்போம். இதுதாங்க கல்யாண முருங்கை இலைக்கீரை. இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கிராமப்புறங்களில் இந்த கீரை ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா, உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இதை பெண்கள் வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து சிறந்த தீர்வாக இருக்கும். நீங்கள் இந்த கீரையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த கீரையை வந்துட்டு அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ணுங்க. ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, அதே மாதிரி கை கால் வலி இருக்கிறவங்க, பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அடிக்கடி கை கால் வலியெல்லாம் வரும். அவங்களுக்கெல்லாம் இந்த கீரை வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதை அடிக்கடி வந்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல பலனை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த கீரையில் நிறைய வந்துட்டு அயன் சத்து இருக்குது. ரத்தம் கம்மியாக உள்ளவங்க இதை அடிக்கடி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ரத்தம் அதிகமாகுங்க. அதுக்கப்புறம் இந்த கீரையில் நிறைய இம்யூனிட்டி வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா சத்துக்களும் இருக்குது. இம்யூனிட்டியை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கீரை வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை வந்துட்டு கிடச்சிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் கீரைக்கார அம்மாட்ட சொன்னீங்களா கூட அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கீரையை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னா, துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அப்புறம் அடை தோசையில் இந்த கீரையை அரைச்சி இந்த கீரையும் வந்துட்டு சேர்த்து அரைச்சி அடை தோசையாக சுடலாம். இல்லை நம்ம சாதாரணமாக நார்மல் மாவு தோசை வந்துட்டு நம்ம செய்யும் போது கூட இந்த கீரையில் உள்ள இந்த நடு நரம்பை இப்படி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தோசை மாவில் கூட கலந்து சாப்பிட்லாம். இதை சூப்பு வைக்கலாம், பொரியல் கூட பண்ணலாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த நடு நரம்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு அந்த நரம்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த நடு நரம்பை வந்துட்டு எடுக்க சொல்கிறோம். இப்போ இந்த கீரையை வந்துட்டு நீங்கள் எந்த விதத்துலையாவது வாரத்துக்கு 1 தடவையாவது 2 தடவையாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த கீரையோட ரெசிபீஸ் வந்துட்டு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அது போல் செஞ்சு காட்டுறேன். ஆல்ரெடி இதோட துவையல் வந்துட்டு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இந்த கீரை வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. தொடர்ந்து கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாங்க. நன்றி.